ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம கவுண்டவுன் லிஸ்ட்ல யாரோட படத்தை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, நம்ம அதர்வா நடிச்ச டாப் 10 படத்தை தாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் உங்களுக்கு நிறைய நோட்டிபிகேஷன்ல வரும். சமபோத ஆகாதே இந்த படம் 29 ஜூன் 2018 டைரக்டர் பத்ரி வெங்கடேஷ் டைரக்ட் பண்ணி நம்ம அதர்வா கருணாகரன் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை டைரக்டர் பத்ரி வெங்கடேஷ் அவர்கள் ஒரு த்ரில் கலந்த ஆக்ஷன் படமா எடுத்திருப்பாரு. இந்த படத்துல அதர்வாவும் சரி கருணாகரும் சரி ரெண்டு பேருமே ஒரு சரியான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தை பார்க்குற எல்லா ஆடியன்ஸுக்குமே என்ன ஆக போகுதுன்றது ரொம்ப சஸ்பென்ஸாவே போகுங்க. இந்த படம் நம்ம அதர்வா அவர்களுக்கு கொஞ்சம் ஆவரேஜாவே ஓடி நம்ம லிஸ்ட்ல 10வது இடத்துல இருக்குங்க. ட்ரிகர் இந்த படம் 23 செப்டம்பர் 2022 டைரக்டர் சாம் ஆண்டன் டைரக்ட் பண்ணி நம்ம அதர்வா தன்யா ரவிச்சந்திரன் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை டைரக்டர் சாம் ஆண்டன் அவர்கள் ஒரு ஆக்ஷன் கலந்த த்ரில் படமா எடுத்திருப்பாரு. இந்த படத்துல அருண் பாண்டியன் அவர்கள் ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பாரு. இந்த படமும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காவே போகும்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ட்ரிகர் திரைப்படம் நம்ம அதர்வா அவர்களுக்கு கொஞ்சம் டீசெண்டாவே ஓடி நம்ம லிஸ்ட்ல 9வது இடத்துல இருக்குங்க. பரதேசி இந்த படம் 15 மார்ச் 2013 டைரக்டர் பாலா டைரக்ட் பண்ணி அதர்வா தன்ஷிகா நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை நம்ம டைரக்டர் பாலா அவர்கள் ஒரு பீரியட் ஆக்ஷன் படமா எடுத்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம நம்ம அதர்வா அவர்கள் இந்த படத்துல ஒரு வேற லெவல் ஆக்டிங் கொடுத்திருப்பாருங்க. இந்த படம் நம்ம அதர்வா அவர்களுக்கு கிட்டத்தட்ட 50 நாளைக்கு மேல ஓடி நம்ம லிஸ்ட்ல 8வது இடத்துல இருக்குங்க. பூமரங் இந்த படம் 8 மார்ச் 2019 டைரக்டர் கண்ணன் டைரக்ட் பண்ணி அதர்வா மேகா ஆகாஷ் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை டைரக்டர் கண்ணன் அவர்கள் ஒரு ஆக்ஷன் படமா எடுத்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம நம்ம அதர்வா அவர்கள் ஃபர்ஸ்ட் டைமா இந்த படத்துல டபுள் ஆக்ஷன்ல நடிச்சிருப்பாரு. இந்த படத்தோட திரைக்கதையை பார்க்கும்போது நம்மளுக்கு தளபதி நடிச்ச கத்தி படத்தோட திரைக்கதையை பார்க்குற ஃபீல் கொடுக்கும். இந்த பூமரங் திரைப்படம் நம்ம அதர்வா அவர்களுக்கு கிட்டத்தட்ட 50 நாளைக்கு மேல ஓடி நம்ம லிஸ்ட்ல 7வது இடத்துல இருக்குங்க. ஜெமினி கணேசனும் சுருளிராஜனும் இந்த படம் 14 ஜூலை 2017 டைரக்டர் இளவரசு டைரக்ட் பண்ணி அதர்வா சூரி ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை டைரக்டர் அவர்கள் ஒரு காமெடி கலந்த காதல் படமா எடுத்திருப்பாரு. இந்த படத்துல சூரி பண்ற எல்லா காமெடியுமே சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாங்க. இந்த படமும் நம்ம அதர்வா அவர்களுக்கு கிட்டத்தட்ட 50 நாளைக்கு மேல ஓடி நம்ம லிஸ்ட்ல 6வது இடத்துல இருக்குங்க. 100 இந்த படம் 9 மே 2019 டைரக்டர் சாம் ஆண்டன் டைரக்ட் பண்ணி நம்ம அதர்வா அன்ஷிகா நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை டைரக்டர் சாம் ஆண்டன் அவர்கள் ஒரு ஆக்ஷன் கலந்த த்ரில் படமா எடுத்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம அதர்வா அவர்கள் இந்த படத்துல போலீஸ் கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. இந்த படத்தை டைரக்டர் கொஞ்சம் சஸ்பென்ஸாவும் சுவாரஸ்யமாவும் கொண்டு போயிருப்பாரு கிளைமேக்ஸ் வரைக்குமே. இந்த 100 திரைப்படமும் நம்ம அதர்வா அவர்களுக்கு கிட்டத்தட்ட 50 நாளைக்கு மேல ஓடி நம்ம லிஸ்ட்ல 5வது இடத்துல இருக்குங்க. சண்டி வீரன் இந்த படம் 7 ஆகஸ்ட் 2015 டைரக்டர் சர்க்குணம் டைரக்ட் பண்ணி நம்ம அதர்வா ஆனந்தி நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை டைரக்டர் சர்க்குணம் அவர்கள் ஒரு காதல் கலந்த ஆக்ஷன் படமா எடுத்திருப்பாரு. இந்த சண்டி வீரன் திரைப்படமும் நம்ம அதர்வா அவர்களுக்கு கிட்டத்தட்ட 50 நாளைக்கு மேல ஓடி நம்ம லிஸ்ட்ல 4வது இடத்துல இருக்குங்க. கணிதன் இந்த படம் 26 பிப்ரவரி 2016 டைரக்டர் சந்தோஷ் டைரக்ட் பண்ணி அதர்வா கேத்தரின் தெரேசா நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை டைரக்டர் அவர்கள் ஒரு ஆக்ஷன் கலந்த த்ரில்லர் படமா எடுத்திருப்பாரு. ஃபேக் சர்டிபிகேட்டை வச்சு என்னென்ன பண்றாங்கன்றதே சூப்பரா காமிச்சிருப்பாரு இந்த படத்துல. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல பாக்யராஜ் அவர்கள் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ரோல்ல நடிச்சிருப்பாரு. இந்த படமும் நம்ம அதர்வா அவர்களுக்கு கிட்டத்தட்ட 50 நாளைக்கு மேல ஓடி நம்ம லிஸ்ட்ல 3வது இடத்துல இருக்குங்க. ஈடி இந்த படம் 11 டிசம்பர் 2015 டைரக்டர் ரவி அரசு டைரக்ட் பண்ணி நம்ம அதர்வா ஸ்ரீதிவ்யா நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை டைரக்டர் அவர்கள் ஒரு ஆக்ஷன் கலந்த ஸ்போர்ட்ஸ் படமா எடுத்திருப்பாருன்னு சொல்லலாங்க. அதர்வா அவர்கள் இந்த படத்துல ஒரு வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாருன்னு சொல்லலாங்க. ஆக்ஷனா இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸ் சீன்ஸா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே இறங்கி அடிச்சிருப்பாரு. இந்த ஈடி திரைப்படம் நம்ம அதர்வா அவர்களுக்கு கிட்டத்தட்ட 100 நாளைக்கு மேல ஓடி நம்ம லிஸ்ட்ல 2வது இடத்துல இருக்குங்க. இமைக்கா நொடிகள் இந்த படம் 30 ஆகஸ்ட் 2018 டைரக்டர் அஜய் ஞானமுத்து டைரக்ட் பண்ணி அதர்வா நயன்தாரா விஜய் சேதுபதி நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை டைரக்டர் அஜய் ஞானமுத்து அவர்கள் ஒரு ஆக்ஷன் கலந்த த்ரில் படமாவே எடுத்திருப்பாரு. வேற லெவல்ல ஸ்கிரீன் பிளே பண்ணியிருப்பாருன்னே சொல்லலாங்க. படமும் யாருக்கும் எங்கேயும் போர் அடிக்காம ரொம்ப ஃபாஸ்டாவே போயிட்டு இருக்கும் இந்த படம். விஜய் சேதுபதி இந்த படத்துல கேமியோ ரோல தான் வந்திருப்பாரு. பட் இருந்தாலும் அவரோட பர்ஃபார்மன்ஸ்ல வெறித்தனமா கலக்கிட்டு போயிருப்பாரு. இந்த படம் நம்ம அதர்வா அவர்களுக்கு ஒரு கெரியர் பெஸ்ட் படம்னே சொல்லலாங்க. இந்த இமைக்கா நொடிகள் திரைப்படம் நம்ம அதர்வா அவர்களுக்கு முதல் முறையா 100 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணி நம்ம லிஸ்ட்ல முதல் இடத்துல இருக்குன்னே சொல்லலாங்க. ஓகே மக்களே, இந்த கவுண்டவுன் லிஸ்ட் நான் என்னோட நாலேஜ் படி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த கவுண்டவுன் லிஸ்ட்ல ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம அதர்வா நடிச்ச படத்திலேயே உங்களுக்கு எந்த படம் பிடிக்கும்ன்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.